இயக்குனர் எழில் இயக்கத்தில் முதல் முறையாக உருவான திரைப்படம் துள்ளாத மனமும் துள்ளும். இத்திரைப்படம் தற்பொழுது 25 வருடங்களை கடந்துள்ளது. இதை கொண்டாடும் விதமாக துள்ளாத மனமும் துள்ளும் படத்தினுடைய 25 வருட விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் தற்பொழுது தேசிங்கு ராஜா 2 என்ற படத்தை எழில் இயக்கி வருகிறார். இப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் லான்ச்சையும் தற்பொழுது இவ்விழாவில் வெளியிட்டுள்ளார் எழில். அவருடைய 25வது வருடம். அதுக்கப்புறம் தேசிங்க ராஜா படத்தினுடைய விழா ரெண்டும் சேர்ந்து நடந்துட்டுருக்கு. எழில் அவர்களை முதல் திரைக்கு உணர்ந்த அந்த சந்தர்ப்பம் கொடுத்த சௌத்ரி சாருக்கு மனமார்ந்த நன்றி முதல் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவர் நிறைய பேர்த்து இந்த மாதிரி நிறையா டெக்னீஷியன்ஸ் அதுவும் டைரக்டர்ஸ் குறிப்பாக நிறைய பேர்த்த அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தபடியாக இப்போ இவ்வளோ சிறப்பாக இந்த 25வது வருடம் இந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எழில் அவர்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, அதுதான் உண்மை. என்னென்னா அவர் படங்களை தெரிஞ்ச அளவுக்கு அவரோட நான் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அதை மட்டும் கேட்டுக்குவேன் நான். அவர் படங்கள் அதுதான் எனக்கு மிஸ் பண்ணாமல் படங்கள் நான் பார்த்துருக்குறேன். அவர் படங்களில் மெயினாக அந்த ஹியூமர் அந்த டச்சு மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு படத்துலையும் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்குவார். அதுதான் அவருடைய பெரிய பலம் அப்படி நான் நினைக்கிறேன். இப்போ அவர் படத்தில் மட்டும் ஹியூமர் இல்லை, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஹியூமராக தான் இருந்தது. என்னென்னா புறப்பட்டேன், முதல்ல இன்றைக்கி வெளியூர் இருக்கிறதா இருந்தேன், அப்புறம் இன்றைக்கி வெளியூர் போகிறது கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் காலையில் கேட்டால் இல்லைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னேன். புறப்படுற நேரத்தில் என்னுடைய மனைவி பொன்மாணிக்க வந்தார். வந்தோடனே புறப்படுறீங்களா? ஆமாம் சார் வந்துடுறேன் மனைவி அப்படின்னேன். கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு இடம் சொன்னார். இல்லையே இங்கே தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன். இல்லை தெளிவாக வேற ஒரு இடத்த சொன்னார். அப்புறம் என்ன மனைவி கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணிக்க. இல்லை எனக்கு பிஆர்ஓ ஜான்சன் கரெக்டாக அனுப்பிச்சிட்டார் சார், நான் கையிலேயே வச்சிட்ருக்கேன், 4th ஃப்ளோரு அப்படின்னாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு இன்னொரு தடவை செக் பண்ணுங்க அப்படின்னேன். அப்புறம் செக் பண்ணிவிட்டு அவரை திட்டிகிட்டு இருக்காரு, இவரை திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கடைசியில் இல்லை இங்கே தான் இந்த ஹோட்டலில் தான் அப்படின்னாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா நான் நேராக அப்படி போயிட்டேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆள் பிடிச்சி இங்கே இல்லை சார் ஃபங்க்ஷன் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். ஸோ அவர் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஹியூமராக அவர் அப்படின்னா அவருடைய படங்களில் அந்த ஹியூமர்கள் தான் எப்பவும் பேசப்படும். அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம்.